இப்போ மற்ற கூட்டங்களுக்கும் இந்த கூட்டத்துக்குமான வித்தியாசமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா எல்லாமே எந்த விதமான சிக்கலும் இல்லாம நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கிறது. செங்கோட்டையன் வந்ததற்கு பிறகான இந்த மாற்றம், அது கிரவுண்ட்லயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 100%. இதுக்கு முன்னால் ஒரு ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருந்தது. கரூர் இன்சிடெண்ட்டில் ஒரு விதத்தில் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னுவாங்க. அந்த மாதிரி அது அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அவ்வளோ பெரிய விலையை கொடுத்து தான் அடிப்படை பாலப்பாடமே விஜய்க்கு தெரிய வந்திருக்கிறது, தெரிய வரும் என்பது விதியாக இருக்கலாம். அதனால் நடப்பது எல்லாம் நன்மைக்குன்ற ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கொண்டோமே. ஆனால் இன்றைக்கி எந்த சேதாரமும் இல்லாமல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. 11 மணிலேருந்து 1 மணிக்கு டைம் கொடுத்தாங்க, 12:30 மணிக்கே முடிச்சிட்டார் அவர். உங்களுக்கு அந்த ½ hour டைம் கூட நான் இது பண்ண விரும்பலைன்னு நிர்வாகத்தோடு முழு அளவில் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். செங்கோட்டையனுடைய அனுபவம் அங்கே பேசியிருக்கிறது, நல்லாவே தெரியுது. ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல், சலசலப்பு கூட இல்லாமல் கூட்டம் நடந்து முடிஞ்சது. புதுச்சேரியில் கூட அந்த காவல்துறை அதிகாரிக்கும் புஷி ஆனதுக்கும் வாக்குவாதம்லாம் நடந்தது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே நடக்கலை. அதுதான் அனுபவன்றது. திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளும் இருக்கக்கூடிய தலைவர்கள், 50 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், மிகச்சிறந்த நிர்வாகி. ஜெயலலிதாவோட டூர் ப்ரோக்ராம்லாம் அவர் தான் அரேஞ்ச் பண்ணவர். செங்கோட்டையன் விஜய்க்கு கிடைத்தது விஜய் செய்த பாக்கியம். அது கண்டிப்பாக அவருக்கு முதல் கூட்டத்திலேயே தெளிவாக புரிந்திருக்கும். ஆகவே மற்ற இனி வரக்கூடிய கூட்டங்கள் அவர்களும் பாடம் கற்றுக்கொள்வார்கள். தொண்டர் அணி என்ற ஒன்றை போட்டு ஒழுங்குபடுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே செங்கோட்டையினால் இந்த மாற்றம் இது. வேறும் சிலர் வந்து கட்சியில் சேரும்பொழுது இந்த கட்சிக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் கேரக்டர் கிடைக்கும். கடந்த கால அனுபவங்கள்லேருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு முழு அளவிலான அரசியல் கட்சியாக விஜயோட தாவேகா இன்று பரிணமிக்க தொடங்கி இருக்கிறது.